ஜூவில் நிறைய டைம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. லீவ் டைமில் இது கம்மியாக நடக்கும். ஏன்னா கூட்டம் நிறைய இருக்கும். கூட்டம் இல்லாத போது 18லேருந்து ஒரு 27-30 வயசு ஆனால் க்ரூஷலான வயசு. இந்த வயசில் ஆக்கப்பூர்வமாக ஏன் இப்போலாம் நிறைய பேர் பிரிஞ்சிடறாங்க? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் லவ் மேரேஜ்லாம் ஏன் பிரிஞ்சிடறாங்க? இதுக்கு மேலே என்னடா இருக்குன்னா, சீரியஸாக சொல்கிறேன், அந்த மாதிரி டேஞ்சரானது எதுவுமே இல்லை. எதான் சொல்கிறாங்கல்ல, லாரி பின்னாடி போனால் கூட தப்பிச்சிருக்கிறான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நான் எந்த ஒரு தனிப்பட்ட நபரோட சுதந்திரத்தில் தலையிட விரும்பலை. அது அவங்களோட சுதந்திரம். பட் இருந்தாலும் ஒரு தார்மீக கடமை எனக்கு இருக்குது. பீயிங் அ கோச், பீயிங் அ ட்ரெயினர், ஒரு அண்ணனா, ஒரு பிரதரா, ஒரு ஃப்ரெண்டாக நல்ல விஷயங்கள் சொல்கிறதுக்காக தான் இந்த சேனலை நம்ம பயன்படுத்திட்டுருவோம். இதில் இருக்க கருத்துக்கள் எல்லாத்தையும் எல்லாரும் உள்வாங்கிக்கணும் இல்லை. நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சா உள்வாங்கிக்கிறீங்க. அதே மாதிரி அதை உள்வாங்கிட்டு சரின்னா மட்டும் கடைப்பிடிங்க. இல்லைனா 10-11 இந்த வீடியோவையும் நீங்கள் இது பண்ணிவிடுங்க. பட் நிச்சயமாக ஒரு விஷயத்த சொல்கிறேன், இந்த நாட்டு மக்களில் இருக்கிற யூத்ஸ் எல்லாருமே பயங்கர டேலண்டட். நம்ம யூத்லாம் சரியான வழியில் போனாங்க அப்படின்னா இந்த உலக நாடுகளிலே ஒரு சிறந்த நாடாக இந்தியா எப்பவுமே விளங்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதில் தான் நான் ஒவ்வொரு வீடியோஸை போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி நான் ஒரு விஷயத்தை பற்றி பேசணும். சரி, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நிறைய பீச்சில் நிறைய பேரை பேன் பண்ணுறாங்க. ஆண் பெண்ணும் ஒன்றா உட்கார வேணான்றாங்க. நிறைய பார்க்கில் குழந்தைங்களாம் வராங்கன்றாங்க, வேணான்றாங்க. நான் இப்பயும் கேட்குறேன், அந்த மாதிரி என்னைக்காவது நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா? ஏதாவது ஒரு கேர்ளை கூப்பிட்டு போயிட்டு ஒரு பார்க்லேயோ ஒரு பீச்லேயோ உட்காந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கீங்களா? அந்த பொண்ணோட மியூச்சுவல் கன்சென்ட்டோட, அது பேர் மிஸ்பிஹேவ் வராது, பிஹேவ் அப்படின்னா வச்சுக்கலாம். இப்போ இதில் ஆம்பளை தான் தப்பு, பெண்கள்லாம் ரொம்ப நியாயம்னு நான் சொல்ல வரல. அந்த கருத்தில் மியூச்சுவல் தான் இது எல்லாமே. ஜூவில் நிறைய டைம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. லீவ் டைமில் இது கம்மியாக நடக்கும். ஏன்னா கூட்டம் நிறைய இருக்கும். கூட்டம் இல்லாத போது ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு தள்ள பேன் பார்த்துட்டு இருப்பான். ஒரு பையன் சாப்பாடு ஊட்டிகிட்டு இருப்பான். ஒரு பொண்ணுக்கு கால் அமுக்கி விட்டுட்டு இருப்பான். ஒரு பொண்ணும் சில சமயம் தலையில் பேன் பார்க்கும், மடியில் படுக்க வச்சு சாப்பாடு ஊட்டும். நான் எதுக்கு பதிவு பண்ணுறதுன்னா, ஒரு இளைஞனா தன்னோட எண்ணங்களோட உஷ்ணத்தாலையும் தாட் ப்ராசஸ்லையும் எங்கேயோ ஒரு இடத்துல நீ ரொம்ப தவறு பண்ணிட்டு இருக்கா அப்படின்றத சுட்டி காட்டுறதுக்கோ இல்லை உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கோ நான் இந்த டைமை கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஏன்னா இமேஜின் பண்ணிக்கோ, சோர் பஜார்னு ஒரு பஜார் இருக்குது. சோர் பஜார்னா திருட்டு மார்க்கெட்னு அர்த்தம். அதில் திருட்டு சாமான்லாம் அங்கே விற்பாங்க. எங்கேருந்தோ திருட்டு இங்கே வந்துடும். அங்கே எல்லாம் கம்மி ரேட்டில், ஏன்னா எல்லாம் திருட்டு சாமான். உறவும் அந்த மாதிரி திருட்டு உறவாக இருந்தால் அதுக்கு வேல்யூ இல்லைல்ல. யாருக்கும் தெரியாது அந்த பொண்ணை கூட்டு வருது, யாருக்கும் தெரியாது அந்த பையன் வருது. என்னடா இதில் யோசிச்சு பாரு. 5 நிமிஷம், 10 நிமிஷம், 1 hour, 2 hour, இதுக்கு மேலே என்ன இருக்குது? எதுவுமே இல்லைங்க. நான் என்ன சொல்கிறேன், உன்னோட லைஃப்பை இந்த நிமிஷம் தான்டா நீ ஃபில்டர் பண்ணி பார்க்கணும். உன்னோட வயசில் 18லேருந்து ஒரு 27-30 வயசு தான்டா க்ரூஷலான வயசு. இந்த வயசில் ஆக்கப்பூர்வமாக படிப்பு, உன்னோட சிந்தனைகளை, வேலையில், பணம் சேர்க்கறதில்ல, வீட்டில் கஷ்டத்தில் போக்குறத, தங்கச்சி இருந்தால் தங்கச்சிக்கு நல்ல விஷயம் சொல்லுறதுல, தம்பிக்கு நல்ல விஷயம் சொல்லுறதுல, அக்காவாக இருந்தால் அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல, இந்த மாதிரி ஒரு குடும்ப ஓரியன்டாக பர்சனாக இருக்கும்போது நீ உன்னை டெவலப் பண்ணிக்கிறடா. ஏண்டா என்னடா அந்த பொண்ணுக்கிட்ட போய் நீ படுத்துக்கிட்டு இது செஞ்சுட்டு அது என்ன கேட்குறேன்? திருமணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்? அப்போ நல்லா முடிவு பண்ணிட்டு இந்த பொண்ணை கழட்டி விட போகிறேன்னு முடிவு பண்ணிட்டு இதுதான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னா இது வேல்யூ இல்லடான்ற, வேணான்றேன். ஆனால் நான் அந்த பொண்ணை கல்யாணம் தான் பண்ணிக்க போகிறேன், நீங்கள் யார் என்ன கேட்குறது? நீ கல்யாணம் பண்ணிக்க ரொம்ப நல்லதுடா. திருமணத்துக்கு அப்புறம் சலிப்பு தட்டணுடா வாழ்க்கை. ஏன் இப்போலாம் நிறைய பேர் பிரிஞ்சிடறாங்க? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் லவ் மேரேஜ்லாம் ஏன் பிரிஞ்சிடறாங்க? இதுக்கு மேலே என்னடா இருக்குன்னா, இதை தான் தேடிட்டு இருந்தாங்க. இது கிடச்சிருச்சு, இது கிடச்சோன்னு வேணான்னு நினைக்கிறாங்க. ஏன் திடீர்னு அந்த பையன் அந்த பொண்ணை வேணான்றான் கல்யாணத்துக்கு? அவன் இதுக்காக தான் வந்திருக்கான். இது முடிஞ்சிச்சு, இப்போ வேணாம், அவனை பிடிக்காதுன்றான். நிறைய நேரத்தில் மியூச்சுவல் தான். பொண்ணுங்களுக்கு இது நடந்திருக்கு. நான் இப்போ சொல்கிறேன், வாழ்க்கையில் வெக்ஸ் ஆகி நீ ஓரமாக உட்காரணும்னா அது மேலே ஃபோக்கஸ் பண்ணு. இல்லை சக்ஸஸ் ஆகணும், வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா தயவு செய்து இதை ப்ரியாரிட்டி லிஸ்ட்டில் வைக்காது. உன் லைஃப்பில் எதிராக ப்ரியாரிட்டி லட்சியம், கோல், படிப்பு, பணம் இதெல்லாம் முதல்ல இந்த ஏஜில் கொண்டு வாடா. உன்னை முதல்ல சரி பண்ண. அடுத்தவங்ககிட்ட கையேந்தி நிற்கிற நிலைமை, ஆப்பர்ச்சுனிட்டி தேடுற நிலைமை இல்லை. எனர்ஜி இருக்கும்போது, டைம் இருக்கும்போது அதை ஆக்கப்பூர்வமான இடத்துல போட்டு, சிந்தனையில் போட்டு உன்னை முன்னேற்றி காட்டு. உன்னோட லவ் ஒரிஜினலான லவ், அக்மார்க் லவ் அப்படின்னா உன் லவ் இது என்ஜாய்மெண்ட்டை நம்ம அப்புறம் வச்சுக்கலாம், முதல்ல நம்ம க்ரோத்தில் ஆகணும்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணுவீங்க. இல்லை என்ஜாய்மெண்ட்டு தான் ஃபஸ்ட் அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன், நீ லவ் பண்ணுற பர்சனும் சரியில்லை, உன் லவ்வும் சரியில்லை. யூஸ்ஃபுல்லாக யோசிச்சு முடிவெடு, நல்ல முடிவெடு, வாழ்க்கையில் முன்னேறி காட்டுறா. இன்னொரு தடவை திருப்பிலாம் யாரும் இதை உனக்கு சொல்லித்தர மாட்டாங்கடா. அண்ணன் உனக்கு சொல்லித்தர நல்ல விஷயங்களை இதை கொண்டு போய்
உனக்குள்ள நீ ப்ராசஸ் பண்ணி உண்மையாகவே நீ யோசிச்சு நான் சொன்னது சரினா கடைப்பிடிடா. சரி, நான் ஏன் இதை வேணான்னு இன்னும் தெளிவு ஒன்று கொடுக்குறேன். இப்போ பஸ்ஸில் நீ போகிற, பஸ்ஸில் போய் ஓரமாக ஒரு சீட்டில் உட்காடுற, அந்த பையனும் அந்த பொண்ணும் ஒன்றா உட்காரு, நீங்கள் பேசிகிட்டே இருக்கிறீங்க, கொஞ்சம் கை கோத்துக்கிறீங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு ஸ்கூல் குழந்தை பஸ்ஸில் வருது, இதை பார்க்குது, என்ன நினைக்கும்? நீ உண்மையாக சொல்லு. உனக்கு ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி இருந்து சேனலில் ஓடும் போது ஒரு முத்த காட்சி வந்தாலே மாத்திர சமூகத்தில் நம்ம இருக்கோம். ஏன்னா அந்த குழந்தைக்கு இந்த ஏஜில் அது தேவையில்லைன்னு நம்ம நினைக்கிறோம். சரி, டிவி சேனலில் போய் நான் மாத்திரம் ஆஃப் பண்ணிடுறேன். நீங்கள் ஓட்டுற சேனலில் யார் ஆஃப் பண்ணுவோம், யார் மாற்றுவா? பஸ்ஸில் இது நடக்குது, பீச்சில் இது நடக்குது. இப்போ எங்கே போனாலும் ஒரு குழந்தைங்க செய்கிற இடத்துல இந்த மாதிரி நடந்துச்சுன்னா குழந்தைங்க என்ன கற்றுப்பாங்க? ஒரு நல்ல பர்சனாக நீங்கள் சொல்லுங்கள். இந்த பூமியில் இந்த குழந்தைங்களுக்கு நம்ம நல்ல விஷயத்தை கொடுக்கணும் இல்லையா? அதுக்காக தான் நம்ம எல்லாருமே பாடுபட்டுருக்கோம். அந்த நல்ல விஷயம் அந்த குழந்தை கிடைக்கலையே, இந்த சமூகத்துக்கு நீ என்ன தரப்போகிற? இது வரைக்கும் நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தேன்னு எனக்கு தெரியாச்சலும். இனிமேட்டு அண்ணன் சொல்கிறத கேட்டுக்கோ. நீ லவ் பண்ணு, நான் வேணான்னு சொல்ல. மொபைலில் லவ் பண்ணு, நேரில் போனால் ஒரு டிஸ்டன்ஸில் லவ் பண்ணு. கட்டி பிடிக்கிறது தான் லவ்னு எவனா உனக்கு சொன்னானா அவனை உண்மையாகவே நீ நம்பாத. உண்மையான லவ் கட்டி பிடிக்கிறது இல்லை, உண்மையாகவே ஒரு உறவை தூக்கி பிடிக்கிறது தான் உண்மையான லவ். உன்னோட லவ் லைஃப்பை நீ தூக்கி பிடிச்ச அப்படின்னா நீ உன்னோட ஃபோக்கஸ், உன்னோட கரியரில் ஃபோக்கஸ் பண்ணி, கோலை ஃபோக்கஸ் பண்ணி, பரவாயில்ல இந்த பையனோட சேர்ந்து என் பொண்ணு நல்லா முன்னேறுதுன்னு வீட்டில் இருக்கவங்க யோசிக்கணும். முன்னாடியோடு நல்ல மரியாதையாக நடந்துக்குது, டீசெண்டாக இருக்குது, அந்த பையன் கூட நல்ல பையங்க, சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப ஒரிஜினல் ஜென்யூனான பையன். நம்ம இருக்கும் போது தான் வருவான், நம்ம இருக்கும் போது தான் நம்ம முன்னாடி தான் நம்ம பொண்ணுகிட்ட பேசுவான், போயிடுவான். யாரையோ தேடுறோம், இந்த பையனுக்கே கல்யாணம் பண்ணி குத்துடலான்னு அவங்க யோசிக்கணும். அந்த பொண்ணு விட்டார், அவங்க அம்மா அப்பா இல்லாத போது வீட்டில் எகிரி குதிக்கிறது, கதவை சாத்துறது, டேட்டு பண்ணுறது. என்ன டேட் பண்ண போகிற? ஒன்றும் இல்லை, அதே கை கால் மூக்கு கண்ணு காது தான் அந்த பொண்ணுக்கும் இருக்குது. நீ அது ஐயோ ஆம்பளைனா இப்படி, ஆம்பளை இப்படி, பொம்பளைனா இப்படி அப்படிலாம் நினச்சேன்னா நீ புதக்குள்ள மாட்டிப்ப. உனக்கு அந்த நபரை பிடிச்சிருக்கு, யாரையோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்குது, இந்த நபரை நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற, அவ்வளோதானே. கல்யாணம் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ண. கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்புறம் அரேஞ்ச் மேரேஜில் பண்ணுவாங்க இல்லையா லேட்டாக, அதையா நீ இப்போவே பண்ணி முடிக்கிறேன்னு நினைக்கிறேன். இப்போவே ஏன் குதிக்கணும்னு நினைக்கிறேன்றேன். நான் இப்போயே சொல்கிறேன், ரொம்ப டேஞ்சரானது. அது டேஞ்சரானது, சீரியஸாக சொல்கிறேன். அந்த மாதிரி டேஞ்சரானது எதுவுமே இல்லை. அதான் சொல்கிறாங்கல்ல, லாரி பின்னாடி போனவன் கூட தப்பிச்சிருக்கிறான், சாரி பின்னாடி போனவன் எங்கேயாவது மாட்டிப்பான். அதனால் நான் என்ன சொல்கிறேன், அதுக்கு பக்குவம் நல்லா வரட்டும். லைஃபு திருமணத்துக்கு அப்புறம் மனைவியோடு இருக்கிற அது வேற. ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்க்குற பொண்ணை நான் காதலிக்கும் போதே அந்த மனைவியாக மாற்றிடுறேன். அப்படி நாளைக்கு அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணாத போயிட்ட அப்படின்னா அது பயங்கர பாவம்டா. எங்கேயாவது இடத்துல உன்னை திருப்பி அட்டாக் பண்ணும், திருப்பி நிற்கும், உன்னை சோதிக்கும், உன்னை கஷ்டப்படுத்தும். வேணான்ற. அதே மாதிரி பொண்ணுங்களுக்கும் சொல்கிறேன், ஏமா தயவு செய்து பையனை மட்டும் கெட்டவனா போர்ட்ரே பண்ணாதீங்க. நீங்கள் கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் கண்ட்ரோலாக உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பல பசங்களோட லைஃப் தப்பிக்குமா. இதில் என்னடா இருக்குது, வாடா அப்படின்னு கூப்பிட்டு அதுக்கப்புறம் போடான்னு அனுப்புறது. வாடா போடான்றதுக்கு அவன்னா உங்கள் வீட்டு நாய்க்குட்டியா வந்துட்டானா ரொம்ப நாளைக்கு இருந்துட்டு அவன் வாழ்க்கையில் அவன் எப்படிப்பட்ட வளர்ந்தானோ, நல்லதோ கெட்டதோ உன் வாழ்க்கையை மாற்றிட்டு உன் வாழ்க்கையில் கஷ்டமோ நல்லதோ கொடுத்துட்டு தான் அவன் போக முடியும். எனக்கு தெரில, எனக்கு நல்லதா கஷ்டமே தெரில, அவன் நல்லவனா கெட்டவன் தெரில, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா தயவுசெய்து அந்த மாதிரி உறவு கட்டு நீ கூப்பிடாத. நீ கூப்பிட்டு நீ வச்சு கடைசியில் அவனை ஏதோ வில்லன் மாதிரி மாற்றிடாத. நீ படிக்க வந்திருக்க, படிச்சுட்டு போ. வாழ்க்கையில் வேலைக்கு வந்திருக்க, வேலைக்கு போய்ட்டு சும்மா இப்படி பார்க்கறது, பார்த்துட்டு அவனை சும்மா பார்க்குறானான்னு பார்க்கறது. அவன் என்ன பண்ணுவான் பையன்? ஊர்லேருந்து வந்திருப்பான்ப்பா அந்த பையன். அவனுக்கு லைட்டாக அந்த மாதிரி ஒரு பொண்ணு பார்த்துச்சுன்னா அவனுக்கு அந்த லவ்வும் தான் அர்த்தம். அவனுக்கு இதெல்லாம் தெரியாது, இத்தனை பார்வைகள் இருக்குன்னு. நீங்கள் அவனை பார்த்துட்டு திருப்பி நான் அப்படி பார்க்கல, நான் இப்படி தான் பார்த்தேன்னா அவனால் முடியாது. அதனால் சொல்கிறேன், நீங்களும் கொஞ்சம் பார்க்காதுருங்க. அதே மாதிரி பசங்களும் சொல்கிறேன், தயவு செய்து அப்பாவே பசங்களுக்கு மட்டும்தான் இந்த டைலாக் டபுள் கோட்டில் சொல்கிறேன், தயவு செய்து பொண்ணுங்களை அவ்வளோ சீக்கிரம் நம்பி போய் மாட்டிக்காத. அப்பாவே பொண்ணுங்களுக்கு சொல்கிறேன், பசங்களை சீக்கிரம் நம்பி மாட்டிக்காத. யோசித்து முடிவிடு. வாழ்க்கையில் யோசிக்காத அளவுக்கு உனக்கு வலி வேதனை வந்துட போகுது. தேங்க்யூ.